வணக்கம். இது வழக்கு. ஐயப்பனை போட்டு தள்ளிட்டேன் அப்படின்னு நேரடியா சொல்லிட்டு அவனே போயிட்டாங்க. நண்பர்கள் எவ்வளவுதான் உயிருக்கு உயிரா இருந்தாலும் யாராவது குடும்பத்தை பத்தி தவறா பேசிட்டா போதும், நட்பு இருந்த இடம் காணாம போயிடும். சொல்ல போனா கொலையும் கூட நடக்கும். போதை அரக்கன் கொலை செய்ததை கூட நியாயப்படுத்தும் போது மனம் வலிக்காமல் இருக்குமா என்ன? இதோ காவல்துறையின் கைவசம் இருக்கும் இந்த நபர் உளறுவதை சாதாரணமாக கடந்து போய்விட முடியவில்லை. உள்ள போய் உள்ளூர் மனிதர்கள் நடக்குது என்று ஊரகங்களோட உள்ளே வரும் கலப்பி கலப்பி. இது அவரே கொடுத்த வாக்குமூலம். போதையின் உச்சத்தில் மயங்கி கிடந்த அந்த சாமானியன் தன் நண்பரின் தலையை கல்லால் நசுக்கிக் கொண்டிருக்கிறார். ஊரே மிரண்டு போக உடுமலை அரசு மருத்துவமனை சோக காடானது அன்று. குடும்பத்தினர் அழுது புலம்ப ஊரே அங்குதான் குவிந்திருந்தது. இணை புரியாத நண்பர்கள் குடித்துவிட்டு வாக்குவாதம் செய்ய ஆத்திரத்தில் ஒரு கொலையே நடந்திருக்கிறது. இதோ ரத்தம் தோய்ந்து கிடக்கும் இந்த மார்க்கெட் பகுதி எத்தனை பரபரப்பானது தெரியுமா? ஒரு கொலை சம்பவத்தால் வெறிச்சோடி கிடக்கிறது இப்போது. குடும்பத்தை கூட அவரு பெருசா நினைக்க மாட்டாருங்க. குடும்பத்தை கூட பெருசா நினைக்காம ஃப்ரெண்டுன்னு சந்தோஷமா தான் இருந்தாங்க. அந்த தண்ணிக்கு ரொம்ப போதை வாங்கி கொடுத்து எல்லாம் தூக்கி போட்டு நடக்கிற அன்னைக்கு நாங்க இங்க யாரும் இல்லைங்க, எல்லாம் வேற வெட்டிக்கு பரவாயில்ல போயிட்டோமுங்க. ஒரு சம்பவம் மணி ஒரு 1-1:30 இருக்குமுங்க. 2 மணிக்கு போற வந்து பார்க்கும்போது இங்க ஒரே கூட்டமா இருக்குதுங்க. என்னப்பான்னு கேட்டா ஆம்புலன்ஸ் வந்துருந்துச்சு. ஆனா என்ன அவங்களுக்குள்ள எப்படி அடிச்சுட்டாங்க என்ன பண்ணானது இல்ல. சரி ஒரு காயா சிறுசா இருக்குமா, சும்மா தள்ளி விட்டுட்டாங்களா அப்படின்னு நாங்க அசால்ட்டா எதிர்பார்த்தோமுங்க. அப்புறம் பார்த்தா போற வழியில பையன் இறந்துட்டாப்ல, ஐயப்பா இறந்துட்டாருங்க. அடிச்சா கோயின் ஷாப்ல போய் நாங்க ஐயப்பனை போட்டு தள்ளிட்டேன் அப்படின்னு நேரடியா சொல்லிட்டு அவனே போயிட்டாங்க. போய் இப்படி பண்ணிட்டியாடா நண்பன் கூட இருந்துட்டே இப்படி பண்ணிட்டியாடா, துரோகம் பண்ணிட்டியாடா அப்படின்னு கேட்டுட்டு இருடி உன்னையும் வந்து வெளியே வந்து உன்னையும் கொல்றேன், உன்னையும் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்னையும் மிரட்டிட்டு போயிருக்கிறேன். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை காமராஜர் நகரைச் சேர்ந்தவர் ஐயப்பன். கூலி விவசாயியான இவர் அந்த பகுதியில் ஒரு கொலை குற்றவாளியாகவும் அறியப்பட்டவர். இவரை கொலை செய்ததாக கூறப்படும் பத்மநாபன், ஏற்கனவே இவரால் கொல்லப்பட்டதாக கூறப்படும் வடிவேலு ஆகிய 3 பேரும் இணை புரியாத நண்பர்களாக இருந்து வந்திருக்கிறார்கள். உடுமலைப்பேட்டை பழச்சந்தையில் வேலை செய்து வந்த இந்த மூவரும் எப்போதும் குடித்துவிட்டு கலேவரம் செய்வதையே வழக்கமாக வைத்திருக்க, குடிபோதையில் அன்றைய நாள் இவர்களுக்குள் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஐயப்பனும் பத்மநாபனும் சேர்ந்து தனது நண்பர் வடிவேலுவை அடித்துக் கொன்றுவிட்டதாக கூறப்படுகிறது. இதோ இங்கே நிற்கும் இந்த மினி டவரில் வடிவேலு தூக்கு மாட்டி தொங்கவிடப்பட்டிருக்க அது கொலைதான் என பார்த்தவர்கள் காவல்துறைக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள்.
அதன் அடிப்படையில் ஐயப்பனும் பத்மநாபனும் சிறையில் அடைக்கப்பட இருவரின் நட்பும் மேலும் பலப்பட்டிருக்கிறது. கேப் நகர் பக்கத்துலங்க காட்டுக்குள்ளங்க அந்த டவர் பக்கத்துல ஏற்கனவே ஒரு கொலை பண்ணி இருக்கு. அப்படிங்க கொலை பண்ணி 2 பேர்த்தையும் குடிச்சிட்டு போய் அவன் கேஸ் பத்தான் கேஸ் ஒத்துட்டேன். ஐயப்பன் கேஸ் ஒத்துக்கல, எங்க வீட்டுக்காரர் கேஸ் ஒத்துக்கல, ஒத்துக்க வச்சு ஒத்துக்கடாய்ப்பான்னு இவன் ஒத்துட்டாருங்க. இவன் கேஸ்க்கு ஒத்துக்கல, இவன் ஒத்துட்டாங்க. இப்படியே சேர்ந்து போய் என்னடா பண்றதுன்னா அதுக்கு 3 மாசம் உள்ள இருந்துட்டு வந்து வெளியே ஜாமீன் வக்கீல் குடிச்சு கேஸ் நடத்தி வெளியே ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. வெளியே வந்து அது கேஸை உடைச்சிட்டு வந்தும் பின்னாடி அவங்க கூட சேர வேண்டாம், குடிக்க வேண்டாம், நம்ம குடும்பத்தை பாரு, நம்ம குழந்தை குட்டிகளை பாரு, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு பாருன்னு சொல்லியும் கேட்கல. மீண்டும் எனக்கு என் நண்பன் தான் முக்கியம், நீ முக்கியம் இல்லைன்னா மதுவுக்கு ரொம்ப அடிமையாகி இப்படி ஆயிடுச்சு. இந்த நிலையில் அவர்கள் இருவரும் ஜாமீனில் வெளியில் வந்து சந்தோஷமாக சுற்றித் திரிய சம்பவ நாளன்று அதிகமான போதையில் இருந்த இவர்களுக்குள் கடினமான சண்டை ஏற்பட்டிருக்கிறது. வாய் தகராறு கைகலப்பாக மாறி அதுவே கொலையிலும் முடிந்திருக்கிறது. இந்த நிலையில் அவர்கள் இருவரும் ஜாமீனில் வெளியில் வந்து சந்தோஷமாக சுற்றித் திரிய சம்பவ நாளன்று அதிகமான போதையில் இருந்த இவர்களுக்குள் கடினமான சண்டை ஏற்பட்டிருக்கிறது. வாய் தகராறு கைகலப்பாக மாறி அதுவே கொலையிலும் முடிந்திருக்கிறது. முக்கியமான நாளுக்கு பரபரப்பா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இங்க அந்த டைப்ல ஒருத்தருமே இல்லைங்க. இவங்க ஒண்ணுக்கு ஏதோ சத்தம் போட்டு அடிச்சுட்டாங்க போல தெரியுதுங்க. ஆனா அந்த காட்டுக்காரர் விவசாயி பார்த்து யார் ஒரு பையன் அடிபட்டு கிடக்குறான் அப்படிங்கிற போது அவங்க பார்த்து கேட்ல போய் யாரோ பையன் ஒருத்தர் அடிபட்டு கிடக்குறானுங்க அனாமதியா ஒருத்தரி காணுங்கன்னு சொல்லும் போது கேட்டுக்காரர் என்னடா ஏதோ பார்க்கும்போது பையன் அடிபட்டு கிடக்கானுங்க. அப்புறம் அவங்க ஸ்டேஷனுக்கு சொல்லி ஆம்புலன்ஸ் சொல்லி அந்த பையனை வந்து எடுத்துட்டு போனாங்க சார் ஐயப்பனை. இப்போ விரிச்சோடி கிடக்குதுங்க. யாருமே அந்த இடத்துல யாரும் தங்குறது இல்லைங்க, இருக்கிறது இல்லைங்க. பகல் நேரத்தில் ஒருமே வர்றது இல்லைங்க சார். பரபரப்பான உடுமலைப்பேட்டை சந்தையில் நடந்த இந்த கொலை அங்கிருப்பவர்களை அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது. எப்போதும் மக்கள் கூட்டம் அதிகம் இருக்கும் இந்த பகுதி தற்போது வெறிச்சோடி கிடக்கிறது. பத்தானு ஐயப்பனும் இங்க 2 பேர் வருவாங்க. ஆனா அவங்களுக்கு இந்த சந்தைக்கு அந்த சம்பந்தம் தொழிலாளியிலே அல்லங்க சார். அவங்க வெளியே வந்து பழம் வைப்பாங்க, தள்ளு வண்டி போடுவாங்க, நடக்கல்லக்கா, வாழைக்கண்ணு, கரும்பு, அது இதுன்னு ஏதோ ஒரு வியாபாரங்கள் செய்வாங்க. ரெஸ்ட் டயத்துல சும்மா இருக்கிறப்ப 2 பேரும் ஒன்னா ஜாலியா வருவாங்க. சரக்கு தண்ணி அடிச்சுட்டு வருவாங்க, உட்காருவாங்க, வெயில் நேரம் கொஞ்ச நேரம் தூங்குவாங்க, பழையபடிக்கு வியாபாரத்துக்கு போயிருவாங்க. ஆனா இந்த சம்பவம் வந்து இப்பதான் நடந்திருக்கு. இது வரைக்கும் இத்தனை வருஷமா வந்து இந்த மார்க்கெட்டுக்குள்ள இந்த சந்தைக்குள்ள நடந்தது கிடையாதுங்க. எங்க ஆளுகளுக்குள்ள கலாசார தொழிலாளிங்க அப்படின்னா நாங்களை கொண்டு சத்தம் போடுவானுங்க. நாங்களே போடா உன் வேலை பாரு, நீ உன் வேலை பாருன்னு ஒரு கட்டுக்கோப்பா வந்து சொன்னோம்னா சரின்னு கேட்டு போயிருவாங்க. இந்த மாதிரி கொலை நடக்கிற அளவுக்கு யாரும் அடிச்சுக்க மாட்டாங்க. இவனுங்க வந்து ஜாலியா பேசிட்டு இருந்தாங்க. மடான்னு என்ன நடந்தா ஏது நடந்தா தெரியும். நாங்க சரி சின்ன காயமா இருக்கு, பரவாயில்ல பையன் பொழைச்சிக்குவான், ஏதோ அடிக்கடி பிரச்சனை போல் இருக்குது அப்படின்னு நாங்க அசால்ட்டா இருந்தோமுங்க சார். அப்புறம் போய் பார்த்தாக்கா ஐயப்பனிங்கிறத இறந்துட்டான். பத்தா வந்து நான் ஸ்டேஷனுக்கு போறேன் போட்டு தள்ளிட்டு அவனே சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு போயிட்டான் சார். இதுதான் இங்க நடந்தது சார், வேற ஒண்ணு இல்லைங்க சார். ஐயப்பன் பத்மநாபன் அடிதடி கேஸ் ஒரு கொலை கேஸா மாறிடுச்சுங்க. நாங்க வந்து இப்ப 300 பேர் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறோமுங்க. அவங்க வந்து வெளியிருந்து வருவாங்க, அப்பப்ப வேலை செஞ்சுட்டு அவங்க வீட்டுக்கு போயிருவாங்க. ஆனா இது தென்புறமா நடந்தது, நாங்க வடபுறமா வேலை செஞ்சுட்டு இருக்கிறோங்க. எங்களுக்கு அதுக்கு தெரியாதுங்க, என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியாதுங்க. அடிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி போட்டு நாங்க ஓடி போய் பாக்குறதுக்குள்ளார பக்கத்துல கூடமாட்டம் இருந்தவங்க எல்லாம் சேர்ந்து அவர் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஜிஹெச் வழியிலே போற வழியில அவர் இறந்துட்டாருங்க. ஆனா வந்து அவங்க போலீஸ் என்கொயரி பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்றாங்க. இங்க நாங்க ஒரு 300 பேர் உடன்பேட மாசத்துக்குள்ள 300 பேர் இருக்கிறோமுங்க. ஆனா எங்களுக்கு அதுக்கு எந்த விதமான சம்பந்தம் கிடையாதுங்க. இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியே எங்க தொழிலாளர் கூட நடந்ததில்லை. தள்ளுவண்டி பழக்கடை நடத்தி வந்த அந்த குடும்பம் இன்று கண்ணீரில் மிதக்கிறது. தன் குழந்தைகளோடு அனாதையாக தவிப்பதாக சொல்கிறார் ஐயப்பனின் மனைவி செல்வி. ஐயப்பனும் பத்தானும் நண்பனுங்க. அப்ப குடிச்சு ஒன்னாவே சேர்ந்துட்டு இருந்தாங்க.
ஒன்னாவே சேர்ந்துட்டு இருந்தவங்க திடீர்னு ஒரு கேஸ்ல மாட்டினாங்க. கேஸ்ல மாட்டி அந்த கேஸ் வக்கீல் வச்சு கேஸ் நடத்தி அந்த கேஸ் இல்லாம முடிச்சுட்டாங்க. அந்த கேஸை விட்டு வெளியே வந்தாங்க. வெளியே வந்தோடனே அவங்க கூட சேராத பிடிக்காத அவங்க பழக்க வழக்கத்தை எல்லாம் மறந்துடும். குடும்பத்தை குழந்தை குட்டிகளை பாரு, வீடு வாசல பாரு. ஆனா நாங்க எவ்வளவு சொல்லியும் கேட்கல. எனக்கு நண்பன் தான் முக்கியம், குடும்பம் முக்கியன்னு சொல்லி நண்பன் கூட போயிட்டேன். நண்பன் கூட போயிட்டு அப்புறம் மீண்டும் வந்து 2 பேரும் எனக்கு பிரியாத ஜோடிய பின்னாடியே குடிச்சுட்டே இருந்து திடீர்னு ஒரு நாள்ல மது ரொம்ப வாங்கி கொடுத்து உள்ள போதை ஏற்றிக்கிட்டு சண்டைக்குள்ளேயே நேர கூப்பிட்டு போய் கல்லுலயே அடிச்சு கொன்னுட்டாங்க. சந்தைக்கு அருகேயே மதுக்கடை இருப்பதால் வேலை செய்துவிட்டு முழு சம்பளத்தையும் மதுக்கடையிலேயே விட்டு வரும் கணவரும் அவரது நண்பரும் இணை புரியாமல் இருந்து வந்ததாகவும் புலம்புகிறார் செல்வி. நானும் என் பையன் தான் இன்னைக்கு பொண்ணு இறந்து 6 மாசம் தான் ஆச்சு. பிள்ளையும் இழந்து புருஷனையும் இழந்து நானும் என் பையன் தனிமரமா நிக்கிறோம். நாங்க தான் இப்ப கஷ்டப்படுறோம். ஒரு வாரிசு சர்டிபிகேட் வாங்க முடியாம கூட இன்னைக்கு தனியா இருந்து கஷ்டப்பட்டு இருக்கிறேன். எங்களுக்கு உதவி பண்ற ஆளு யாரும் இல்ல. அவன் எங்களையவே மிரட்டுறானுங்க. இப்படி பண்ணிட்டியாண்டா, கூட இருந்துட்டே நண்பன் பொண்டாட்டி பிள்ளைல எனக்கு குடும்பத்தை கூட பெருசா நினைக்கல. நண்பன் பின்னாடியே சுத்திட்டு இருந்ததுக்கு இப்படி பண்ணிட்டியாண்டா அப்படி என்னதுக்குங்க. அடுத்தது வந்து உன்னையும் கொள்றான்னு கெட்ட வார்த்தையிலே பேசுறானுங்க. எங்க கொழுந்தனார் சம்சாரம் போய் கேட்டதுக்கு அந்த பிள்ளைய கொண்டு வான்னு சொல்றானுங்க. அவன் சொன்ன மாதிரி எந்த இதுவுமே இல்லாம, எந்த ஒரு ஃபீலிங்குமே இல்லாம சந்தோஷமா தான் இருந்தானுங்க. இதனால பாதிக்கப்பட்டது என் குடும்பம் தானுங்க, வேற யாரும் பாதிக்கப்படல. இன்னைக்கு என் பையனை நான் தான் அனாதையாகி. குழந்தையோடு தற்போது அனாதையாக நிற்கும் செல்வியின் வாழ்வை அறுத்ததும் இந்த குடிபோதைதான். அந்த ஆளுங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தம் கிடையாதுங்க. நாங்க ஏதோ குறுக்க மறுக்க கொஞ்ச நேரம் இங்க வந்தா படுப்பா ரெஸ்ட் எடுப்போங்க. இப்ப இந்த சம்பவம் நடந்ததுல இருந்து ஒரு குஞ்சும் கூட வர்றதில்லைங்க. யாருமே வரதில்லைங்க. நைட் நேரம் மணி 7 ஆச்சுன்னா ஒருத்தர் வரதில்லைங்க சார். இந்த கொலை வழக்கு தொடர்பாக உடுமலை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஐயப்பன் என் மனைவி மகள்களை தவறா பேசிக்கிட்டே இருந்தாரு, நான் வேண்டாம்னு எவ்வளவோ எச்சரித்தும் அவர் கேட்கலன்னு சொல்லியிருக்காரு பத்மநாபன். நண்பர்களுக்கு இடையில நடந்த இந்த கொலை சம்பவம் அந்த பகுதியில பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பொதுமக்கள் அதிகமாக புழங்கும் இடங்கள்ல அவசர கால தேவைக்காக சிறப்பான நுழைவாய்கள் இருக்கணும்னு சொல்லி சட்டம் சொல்கிறது. அப்படிப்பட்ட நுழைவாய்கள் பயன்படுத்தப்படாத தருவாயில நீதிமன்றங்கள் என்ன மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்கின்றன? 2004ஆம் ஆண்டு திருச்சியிலே ஒரு திருமண மண்டபத்தில் ஏற்பட்ட தீ விபத்தினால ஒரு 52 பேர் இறந்த சம்பவத்தின் பிறகு பொதுமக்கள் கூடும் இடங்கள்ல அவசர கால தேவைக்காக பிரத்யேகமாக வாயில் இருக்கணும் அப்படிங்கிற சட்டத்திட்டங்கள் கொண்டு வரப்பட்டன. அந்த அடிப்படையில பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்கள்ல வணிக ரீதியாக வரக்கூடிய இடங்களை பொறுத்த வரைக்கும் அங்கு அவசர கால தேவைகளுக்காக போதுமான வாசல்கள் இருக்கணும்னு சொல்லி அந்த திட்டத்தின் அடிப்படையில தான் கட்டிடங்கள் அனுமதி அளிக்கப்படுகின்றன. அதற்கு விதிவிலக்கு அரசு கட்டிடங்களும் விதிவிலக்குகள் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே விதமான சட்டத்திட்டங்கள் தான் இருந்து வருகிறது. அந்த மாதிரியாக இருக்கும் பொழுது ஒரு அவசர கால தேவைக்காக பிரத்யேகமாக இருக்கக்கூடிய ஒரு வாசல் தேவையான தருணத்துல அது திறக்கப்படுவதில்லை, அது மூடியே வைக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் இதன் காரணமாக அல்லல் உறுகின்றனர் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்தும் பட்சத்துல அந்த காரணம் நியாயமாக இருக்கும் பட்சத்துல ஒரு உரிய மனுவினை தாக்கல் செய்யும் பட்சத்துல நீதிமன்றங்கள் உரிய உத்தரவுகளை அந்த வாசல்களை திறந்து வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பிறப்பிக்கின்றன. சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் என் கிருபாகரன் அவங்க முன்னாடி 2015 அக்டோபர் 2வது வாரத்தில் ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கினை தாக்கல் செய்தவங்க சென்னை கோயம்பேட்டில் இருக்கிற மலர் மாலை கடை உரிமையாளர்கள் சங்கத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. அவங்க சொல்றாங்க, கோயம்பேடை பொறுத்த வரைக்கும் அந்த வளாகத்தை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் அதிகமாக வரக்கூடிய இடம். இங்க காய்கறி கடைகள் இருக்கின்றன, மலர் மாலை எல்லாம் விற்பனை செய்யறோம். இந்த மாதிரியான பொதுமக்கள் அதிகமாக போற இடத்துல அதற்காக வாசல்கள் அந்த 2ஆம் நம்பர் கேட் இருக்கிறது, 19வது நம்பர் கேட், 20வது நம்பர் வாசல் அப்படின்னு சொல்லி 3 விதமான வாசல்கள் இருக்கின்றன. இந்த 20வது நம்பர் கேட்டை பொறுத்த வரைக்கும் அவசர கால தேவைக்காகவும் மற்றும் அது விழா காலங்களில் திறந்து வைப்பதற்காக திட்டம் அனுமதி அளிக்கப்பட்டு அது இருந்து வருகிறது. அந்த 19வது வாசலை பொறுத்த வரைக்கும் அங்கே அந்த கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய கெட்டு போகக்கூடிய அழுகக்கூடிய அந்த பொருட்கள் மற்றும் காய்கறிகள் போன்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அதை கொட்டி பாதுகாக்கும் இடமாக அந்த இடத்தை வச்சிட்டு இருக்க காரணத்தினால
19வது கேட்டை பொறுத்த வரைக்கும் அதை பயன்படுத்த முடியல. ஆக மொத்தத்துக்கே வந்து 2ஆம் நம்பர் கேட்டு மட்டும் தான் பயன்பாட்டில் இருந்து வருகிறது. இதை பொறுத்த வரைக்கும் அந்த 20வது கேட்டு வந்து திறக்கப்படுவதே கிடையாது. ஆனால் ஆயுத பூஜை காலத்துல வந்து அந்த 2ஆம் நம்பர் கேட்டு மட்டுமே திறக்கப்பட்டதுனால அந்த கோயம்பேடுக்கு வர்ற பொதுமக்களும் சரி வியாபாரிகளும் சரி வந்து போவதற்கு வந்து ஒரே வழியை பயன்படுத்தின காரணத்தினால ஏராளமான அவதி ஏற்பட்டது, ஒரு அல்லல் ஏற்பட்டது, கஷ்டம் ஏற்பட்டது, போக்குவரத்து நெரிசல் மிகுதியாக ஏற்பட்டது. அப்படிங்கிற விஷயத்தை வந்து நாங்க தெளிவுபடுத்தி நாங்க ஒரு மனு ஒன்று கொடுத்தோம். அதுக்கு மனு கொடுத்து ஆயுத பூஜைக்காக வந்து 20வது நம்பர் கேட்டை வந்து திறந்து வைக்கணும் நான் வந்து ஒரு மனு கொடுத்தோம். ஆனால் அந்த மனுவை வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சிஎம்டி அதிகாரிகளும் சரி மெம்பர் செக்ரட்டரி மற்றும் அதற்காக கோயம்பேடுல இருக்கக்கூடிய வந்து அந்த மேனேஜர் அவங்க வந்து யார் நிர்வாகம் செய்கிறாரோ அவரும் வந்து அதை வந்து பரிசீலனை செய்யவில்லை. ஆகவே இதை வந்து உடனடியாக திறப்பதற்கு எங்களுக்கு வந்து உத்தரவு பிறப்பிக்கணும்னு சொல்லி ஒரு ரிட்டு மனு ஒன்று தாக்கல் செய்யறாங்க. அந்த ரிட்டு மனு தான் நீதியரசர் திரு என் கிருபாகரன் முன்னாடி வழக்கு விசாரணைக்காக வருகிறது. நீதியரசர் வந்து அந்த ஆவணங்களை பரிசீலனை செய்கிறார். அதுல ஏற்கனவே தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் வந்து ஒரு தகவல் பெறப்பட்டிருக்கிறது. அதுல வந்து கூறப்பட்டிருக்கிறது, அதாவது வந்து பொதுமக்கள் அதிகமாக வரும் விழா காலங்களை பொறுத்த வரைக்கும் அது மாதிரியான தருணங்கள்ல அந்த 20வது நம்பர் அந்த கேட்டை பொறுத்த வரைக்கும் திறந்து வைக்கணும் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அது கடைபிடிக்க முடியாமல் இருந்து வருகிறது. இந்த தருவாயில அந்த 19வது நம்பர் கேட்டை பொறுத்த வரைக்கும் அங்குதான் வந்து அங்க சேமித்து அதாவது கெட்டுப்போன பொருட்களை ஒருத்தரை கொட்டி வைக்கும் இடமாக இருந்து வர காரணத்தினால அந்த 10ஆம் நம்பர் கேட்டு வந்து திறக்கப்படுவதில்லை. ஏற்கனவே வந்து விநாயகர் சதுர்த்தி சமயத்துல அந்த 2ஆம் நம்பர் கேட்டு மட்டும் திறந்து இருந்ததுனால எக்கச்சக்கமான வந்து டிராபிக் ஜாம் ஏற்பட்டிருக்கிறது, போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது, மக்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க, வியாபாரிகள் கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆகவே வந்து அந்த ஆயுத பூஜை காலத்துல அந்த கேட்டை 20ஆம் நம்பர் கேட்டை வந்து திறந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு. ஆக சட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அவசர கால தேவைகளுக்காக இருக்கக்கூடிய ஒரு பிரத்யேக வாசலை பொறுத்த வரைக்கும் அது வந்து சரியாக வந்து அந்த உத்தரவின் அடிப்படையில் பயன்படுத்தப்படாமல் இருக்கும் பொழுது அது பொதுமக்களுடைய நியாயமான காரணங்களை கருதி உள்ளிருக்கக்கூடிய நபர்களுடைய நியாயமான காரணத்தை கருதி அந்த மாதிரியான வாசல்களை வந்து திறந்து வைப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவிடுகின்றன. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.